பிளாஸ்டிக்கில் டபரா, கூடை, குடம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆண்களுக்கு குவார்ட்ரு கொடுப்பாங்க, 200 பணம் கொடுப்பாங்க, பிரியாணி கொடுப்பாங்க. இப்படிலாம் கொடுத்து கூட்டம் கூட்டுற காலத்தில் ஒரு ஒத்த பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் பின்னாடி போய் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா அப்புறம் கடுப்பாக இருக்குமா இருக்காதா? நமக்கே கடுப்பாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாமளே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தோன்னா என்னடா நம்ம கூட்டம் கூட மாட்டேது, அவர் கூட்டம் கூடுதான்னு நமக்கே கடுப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது இவர். அதனால் அதுக்கு பயம், அவர் மேலே எல்லாம் பயத்தின் காரணமாக தடை பண்ணுறாங்க. தடை பண்ணுறது எப்படி தடை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது, எப்படியோ பண்ணிடுறாங்க. அது எம்ஜிஆர் அன்றைக்கே பாடி வச்சுட்டாரு, 1000 கைகள் மறைந்து நின்றாலும் மறைத்து நின்றாலும் மாதம் மறைவதில்லைன்னு. மேகக்கூட்டங்களாலெல்லாம் நிரந்தரமாக சூரிய ஒளியை கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல தான் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக இந்த கூட்டங்கள் எல்லாம் அவர் சேர்த்து காட்டுவார். அந்த கூட்டத்தோட பலனை இவர் அனுபவிப்பார். அதனுடைய எதிர்பலனை மற்றவர்கள் அனுபவிப்பார். அது ஒரு பக்கம். அடுத்த கேள்வி என்ன அதில் சேர்த்து கேட்டாங்க, பிஜேபி வளராமல் இருக்குமானாக்கா, வளராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குதுங்க. அதுக்கு ஒன்று உங்களுக்கு டிப்ஸ் தரேன். பிஜேபி பின்னாடி சேர்றதெல்லாம் ஒழுக்கமான கூட்டமாகவும் இந்துத்துவ நம்பிக்கை கொண்ட கூட்டமாகவும் இருக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட்டாய மதமாற்ற சட்டம்னு ஒன்று வந்ததில்ல, கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா, கட்டாயமாக மதம் மாறுறவங்களுக்கு மதம் மாறணும்னு ஒரு சட்டம் போடணும். இந்துக்கள் எல்லாம் கண்டிப்பாக கிறிஸ்டினாக முஸ்லீமாக மாறணும்னு சொல்லி சட்டம் போட்டுடலாம். அப்படி சட்டம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்கா, இந்துக்களுக்கு தான் பிஜேபி ஓட்டு போடுவாங்க, மற்றவங்களாம் போட மாட்டாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேர் என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்துவாக இருந்து கன்வெர்ட் பண்ணி விட்ருங்க, எல்லாரையும் கிறிஸ்டினாக மாற்றி விட்ருங்க, முஸ்லீமாக மாற்றி விட்ருங்க. மாற மாட்டாங்க, கட்டாயப்படுத்த முடியாது, அரசியல் சட்டம்லாம் ஒத்து வராது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறிட்டா, இஸ்லாமிய மதத்துக்கு மதம் மாறிட்டா இந்த அரசு 1 லட்ச ரூபா அறிவிக்கும், ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியாக கொடுங்க. மதம் மாறினா 1 லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லுங்கள், எல்லா பயிலும் மாறிடும். காசுன்னா மதம் மாறிப்பாங்க. நாளைக்கு அவங்க உங்களே மாற்றிடும், அது வேறு விஷயம். ஆனால் பணம்னா அந்த மாதிரி ஏதாவது வேலை செஞ்சால்